கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் தியானிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 18:10 சொல்லியிருக்கிறது. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் பார்த்திங்கன்னா, தேவன் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தேவன் கொடுக்கிற ஈவுகள் தான் பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் இடத்துல என்ன தாளந்துகள் இருக்கிறதோ அந்த தாளந்தங்கள் படி பிள்ளைகளை நாம் தேவனுக்கென்று அவர்கள் உற்சாகப்படுத்தி தேவனுக்கென்று அவர்களை வளர்க்கும் போது அதோட பலனை நாம் காணத்தக்கதாக பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அவர்களிடத்தில் தேவனுடைய மகிமை செயல்படுகிறதாய் காணப்படுகிறது, தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறதாய் காணப்படுகிறது. நாம் கர்த்தருக்கென்று பிள்ளைகளை வளர்க்கும் போது கர்த்தர் பிள்ளைகளுக்கு பயன்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். தாவீதை பார்ப்போமானால், தாவீது ஆடுகளின் பின்னே போன ஒரு பிள்ளை. ஆனால் தேவ ராஜ்யத்துக்கென்று தாவீதை அபிஷேகம் பண்ணி கோலியாத்தை அழிக்கக்கூடிய வல்லமையை தாவீதை கொண்டு கோலியாத்தை தேவன் அழித்தார். ஒரு ராஜ்யத்தை ஆள்வதற்கு ஒரு அரசனாக மாற்றினார். இப்படியாக நம் வாலிப பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும் நம் தேவனுக்கென்று பயன்படுத்தும் போது கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளை வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அவர்கள் வல்லமையோடு பயன்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அவர் எல்லாவற்றையும் செய்ய சர்வ வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நாம் தேவனுக்கென்று பிள்ளைகளை வளர்ப்போமாக. இயேசுவின் நாமத்தினால் நாம் இந்த வார்த்தைகளை விசுவாசித்து அதன்படி செய்யும்போது தேவன் எல்லாவற்றையும் செய்ய சர்வ வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். ஆமென்.